என் பேர் ஜெயக்குமார், சிவராஜ் நகர் மாடலூஸில் இருக்கிறேன். நான் வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து இப்போ ஏப்ரல் மாதம் 24ஆந்தேதி 27ஆந்தேதி காணாத போகிறன்ட்டு போனாங்க. இன்னும் இதுவரையிலும் வரல. எனக்கு கல்யாணம் ஆகி 24 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு அவங்களுக்கு எந்த சண்டை சாடி எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ஒரு மஸ்தாபலம் இல்லை. நல்லா தான் இருக்கிறோம். எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். என் பையன் பேர் புனித்குமார். எந்த ஒரு இதுவும் இல்லாத இருந்தால் என் பிள்ளை வந்து இப்போது என் பையனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க இல்லாதனால. நானே வந்து உங்களுக்கு என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோரும் கேட்குறாங்க, எங்கே பார்த்தா அங்கே பார்த்துன்னு சொல்கிறாங்க. அது என் கணக்கு ஏற்ற அகப்பாட்டில். நீங்கள் யாராவது பார்த்தா நீங்கள் என்னுடைய செல் நம்பர் கொடுக்குறேன், நம்பர் சொல்கிறேன். உங்கள் ஒய்ஃப் பேர்? என் ஒய்ஃப் பேர் சுமலதா. உங்களுக்கு கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு? கல்யாணம் சொல்லிட்டு கல்யாணம் 24 வருஷம் ஆயிடுச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. எங்களுக்கு நல்ல மாதிரியாக இருந்தோம். திடீர்னு அவங்க அந்த நேரத்தில் காணாத போனாலும் எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகிட்டு மனசு ஒழிஞ்சு போயிருக்கிறோம். என் பிள்ளை வந்து என்கிட்ட வந்து என்னை வந்து கேட்டுன்னு இருக்குது, அம்மா எங்கள் அப்பா அம்மா எங்கள் எப்போ வருவாங்கன்னு கேட்டுருக்குறாங்க. நானும் சமாளிச்சு வச்சுருக்கிறேன். யாராவது பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய நம்பருக்கு தொடர்பு பண்ணி என் நம்பர் கொடுக்குறேன். என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு நான் உங்களுக்கு மனமாரமாக வணக்கம். இப்போது உங்கள் ஒய்ஃப் போயிட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதை பற்றி நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். அவங்க வந்து அவங்களும் பார்த்துருக்குறாங்க, ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்கிறாங்க. நாங்களும் போய் கேட்டு இருக்கிறோம். நான் எஸ்பிக்கிட்டே போயிருக்கிறேன். அவரும் ஓகே பார்க்கலாம், அங்கே போட்டுக்கிறேன், ட்ராக் பண்ணியிருக்கிறேன்றாங்க. யாராவது நீங்கள் இருக்கிற எங்களை பார்த்துட்டு இங்கே எங்கன்னா இருந்தாங்கனாக்கா இந்த நம்பருக்கு எனக்கு தொடர்பு கொடுங்க. என் நம்பர் கொடுக்குறேன். இப்போ இதுதான் எங்கள் ஒய்ஃபுடைய ஃபோட்டோ. நீங்கள் இவங்களை பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். இப்போ நம்பர் போடுறேன். அந்த நம்பருக்கு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேசியவதி உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போடுறோம். 9972348252. இதுதான் என்னுடைய நம்பர். கிளிய சொல்கிறேன் பாருங்கள். 9972348252. இதுதான் என்னுடைய நம்பர். நீங்கள் யாராவது பார்த்தா இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுவோம். எங்கள் ஒய்ஃபு காணாத போனதுக்காக யாரும் எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லை. நாங்கள் சரியாக சாப்பிட்றதில்ல, நைட்டில் எங்களுக்கு தூக்கம் வர்றதில்லை. அவங்க வந்து எங்களுக்கு சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. எதுக்காக அவங்க போனாங்கன்றது என்ன? அவங்க எதுக்காக போனாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னத்தினால யார் என்ன பண்ணாங்களோ என்னன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எதுக்காக போனாங்கன்னு தெரியல. இப்போ போய் கரெக்டாக 78 நாள் ஆச்சு. இனி வரலாம் இன்னும் இல்லை. நாங்கள் தேடின்னு தான் இருக்கிறோம். எங்கள் கணக்கு அகப்படல. நாங்கள் போகாத ஊர் இல்லை, பார்க்காத ஏரியா இல்லை. ஆனால் பார்க்குறாங்க எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க, ஒயிட் பெல்ட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. கொஞ்சம் யாருன்னா பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி தயவுசெய்து உங்களுக்கு புரியுமா. சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போயாச்சு. எந்த சொந்தக்கார வீட்டுகள் இல்லை. அவங்களும் தேடி இருக்கிறாங்க. ஆனால் எங்கே இருக்கிறாங்கன்னு இது வரலாம் தெரியல. ஆனால் லோக்கலில் தான் இருக்கிறாங்க, கண்டுபிடிக்க முடியல. நான் எங்கேயும் பல இடத்த பார்த்துட்டு வந்துட்டேன். ஒயிட்ஃபீல்டில் தான் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு யார் சொல்லுது? எத்தனையோ பேர் பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி போனாங்கன்னு போன டைமே சொல்லிட்டாங்க. போய் மறுவாரமே சொல்லிட்டாங்க இங்கே இருக்கிறாங்கன்னு. ஐயப்பன் நகரில் இருக்கிறாங்கோ, ஊடியில் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லிக்கிறாங்க. ஆனால் என் கண்ணு கிடைக்கல. நானும் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணியிருக்கிறேன். சாசாது யாருன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஜெயசேதி அவங்களோட எங்களுக்கு அந்த நம்பருக்கு எனக்கு என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுவோம். நான் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுறேன். வணக்கம். ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.